வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் வேளாண் பொறியியல் துறை மூலமா விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் வேளாண் துறையில் ஆர்வமுடையவர்களுக்கு வேளாண் பொறியியல் தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி முடிச்சோடனே நீங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம். வாங்க இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிறாங்க, எத்தனை நாள் பயிற்சி இருக்கும், மொத்தம் எத்தனை பேருக்கு பயிற்சி அளிக்கிறாங்க, எப்படி விண்ணப்பிக்கிறது, இன்னும் மேலும் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமலை. இந்த பயிற்சி பற்றி தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சுத்திரம் பார்க்கலாங்க. இதான் செய்தி. இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு யார் மூலம் அளிக்கிறாங்கன்னா, வேளாண்மை பொறியியல் துறை அவங்க மூலியமாக தான் இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சுத்திரம் பார்க்கலாங்க. இந்த பயிற்சி 2025-26 நிதியாண்டுக்கான பயிற்சி சொல்லி கொடுத்துறாங்க. எதுக்கான பயிற்சினா, தொழில் முனைவோர் வாய்ப்புக்கான வேளாண் பொறியியல் துறை தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி. இந்த பயிற்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வேளாண் பொறியியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழில் முனைவரை உருவாக்கத்தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இந்த பயிற்சிக்கு யாராலும் அப்ளை பண்ணலாம்னா, மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் வேளாண்மையில் ஆர்வமுடையவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் இதுக்கு 500 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 500 பேர் செலக்ட் பண்ணி மொத்தம் 5 நாள் பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சி யாரால் அளிக்கப்படுகிறதா அழிச்சுனத்தான் வேளாண் பொறியியல் துறையால் தான் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பயிற்சி எங்கே நடக்குன்னா, மாநில வேளாண் இயந்திரங்கள் தகவல் மையம், வேளாண் பொறியியல் துறை வளாகம் 487, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 6,35,00,000. இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கான பயிற்சி வழங்கப்படும். வாங்க இந்த பயிற்சிக்கு எப்படி விண்ணப்பின்னு பார்க்கலாம். வாங்க இந்த பயிற்சிக்கு இந்த QR கோடு லிங்க் கொடுத்துக்கிறாங்க. இது யூஸ் பண்ண எரர் வருது. அதனால நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறை அங்கே போய் கான்டாக்ட் பண்ணால் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. மேலும் இந்த பயிற்சியில் ஏதாவது டவுட்னா அவங்கள கேட்டாலே A to Z சொல்லுவாங்க. இந்த பயிற்சியில் அதிகப்படியான புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம். அதனால் போட்டி உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்காங்க. மொத்தம் 500 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 5 நாள் ட்ரைனிங் இருக்கும். அது இந்த ட்ரைனிங் அந்த அட்ரஸில் இருக்கும். இதுக்கு மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையில் ஆர்வமுள்ள இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. இதனால் ஆர்வமுள்ளவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறை போய் கனெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் கொண்டே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை வேறு ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.